நம்ம விஜய் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சதுக்கான முக்கிய ரீசன் என்ன அப்படின்னா, அதாவது ஒண்ணு வெண்பாவுக்கு அம்மா கிடைச்சுட்டாங்க அப்படின்ற மாரி சொல்லி, இன்னொன்னு ஏற்கனவே ரேணுகாவோட கழுத்துல நான் தாலிய கட்டியிருக்கேன். ரேணுகா தான் என்னோட பொண்டாட்டி அப்படிங்கிறதுனாலயும் இந்த ஒரு கல்யாணத்துக்கு அவர் ஒத்துக்கிட்டாரு. இல்ல அப்படின்னா 3வது ஒரு மனுஷிய, அதாவது இந்த ரஞ்சிதா மாரி ஒருத்திய கொண்டு வந்து நிறுத்தியிருந்தா, அதாவது அங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கோங்க இல்லன்னா நான் செத்துருவேன் அப்படின்ற மாரி மிரட்டி இருந்தா, கண்டிப்பா இதுக்கு நம்ம விஜய் ஒத்துக்கிட்டு இருக்கவே மாட்டாங்க. ஏன்னா நம்ம விஜயோட மனசு முழுக்க நம்ம மல்லி மட்டும் தான் இருக்காங்க. வேற யாருமே இல்ல. ஆனா இதுக்கு முன்னாடி ரேணுகா இருந்தாங்க இல்லையா? அந்த ஒரு இடத்துல சரி ஓகே ரேணுகாவ வச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக வந்து அமைதியா இருந்துட்டு இருந்தாங்க. தப்பான ஒரு எண்ணத்துல இல்ல. தன்னோட பொண்ணுக்காக வெண்பாக்காக தான் இது எல்லா ஏற்பாடுகளும் நடந்துச்சு. ஆனா வெண்பாவோட உண்மையான அம்மா ரேணுகா இருக்காங்க இல்லையா? அவங்க தான் இப்போ இந்த கதிரோசனோட கனவுல வரப்போறாங்க. அதுவும் கடவுளா வரப்போறாங்க. உண்மையிலேயே செத்தவங்க எல்லாருமே அதாவது கடவுளுக்கு சமம் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க இல்லையா? அதாவது ஏற்கனவே வந்து இந்த குடும்பத்த சுத்தி சுத்தி தான் ரேணுகா வந்துட்டு இருக்காங்க. அதாவது இறந்து போன நம்ம வெண்பாவோட அம்மா, அதுவும் இல்லாம விஜயோட பொண்டாட்டி ரேணுகா தான் இப்போ சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்காங்க. வெண்பாவ சுத்தி சுத்தி பார்த்துக்கிட்டு இந்த மாதிரி. ஆனா அப்போ அதாவது அந்த பேயா ஆவியா அலைஞ்சிட்டு இருக்கக்கூடிய இவங்க அதாவது ரேணுகாவுக்கு நல்லாவே தெரியும். தன்னோட பொண்ண யாரு நல்லா பாத்துப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி. அதே மாதிரி மல்லியும் விஜயும் தான் சந்தோஷமா இருக்கணும். தன்னோட பொண்ணை வந்து நல்லபடியா பாத்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதே மாதிரி இப்போ கதிரேசனோட கனவுல தான் அவங்க பொண்ணு ரேணுகா வந்து வராங்க. அவங்க வந்துதான் எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. அதாவது இந்த மாதிரி வந்து இங்க இருக்கிறது நான் இல்லப்பா. நான் உண்மையிலேயே செத்துட்டேன். நான் செத்து வந்து பல வருஷம் ஆயிடுச்சு. அதாவது உங்க பேத்திய வந்து நீங்க பத்திரமா பார்த்துக்கோங்க. நெறைய பேர் வந்து சொந்தம் கொண்டாடிட்டு வருவாங்க. அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லி, இப்போ கனவுல வந்து எல்லாத்தையுமே சொல்றாங்க. அதாவது இங்க இருக்கக்கூடியது உங்க பொண்ணு இல்ல. நான் ஆல்ரெடி செத்து பல வருடங்கள் ஆயிடுச்சு. அப்படின்ற மாரி வந்து சொல்லி கனவுல சொல்றாங்க. இத உண்மையிலேயே கதிரேசனால ஏத்துக்கவே முடியல. ஏன்னா அவ்ளோ பயங்கர ஷாக்கோட ஆள்றாங்க. ஏன்னா இத்தன வருஷமா நம்ம ரேணுகா இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி விஜய் கிட்ட இருந்த தன்னோட பேத்தி நம்ம இவங்க வெண்பாவை வந்து எப்படியாச்சும் கூட்டிட்டு போயிடணும் அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த ஒரு விஷயத்தையும் தாண்டி இப்போ ரேணுகா உயிரோட வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி ரொம்பவும் சந்தோஷமா இருந்துட்டு இருந்தாங்க. ஆனா இதுல என்னாச்சு, இப்போ ரேணுகாவே கனவுல வந்து அதாவது இப்படி ஒரு கெட்ட கனவு எப்படி வந்துச்சு, எதுக்காக வந்துச்சு, என்ன நடக்குது ஒண்ணுமே புரியலையே. ஏன்னா ரேணுகா உயிரோடு இருக்கா. ரேணுகாவை மாதிரியே ஒருத்தி அதாவது அவளே கனவுல வந்து எதுக்காக வந்து நான் ஆல்ரெடியா செத்துட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கதிரேசன் பயங்கரமா கதறி கதறி எழுதிட்டு இருக்காரு. ஒரு பக்கம் என்னன்னு ஒண்ணுமே புரியல. அதே மாதிரி அவர் கத்துல பக்கத்து ரூம்ல இருந்த நிஷா கூட ஓடி வந்து அப்பா என்னப்பாச்சு அப்படின்ற மாதிரி வந்து கேட்கும்போது எனக்கு என்னன்னு தெரியலமா, இப்படி ஒரு தப்பான கனவு வந்திருக்கு. அதாவது நம்ம ரேணுகா உயிரோடு தான் இருக்கா. அவ வந்து என் கனவுல இந்த மாதிரி நான் செத்து பல வருஷம் ஆயிடுச்சு, இங்க இருக்கிறது வந்து நானே கிடையாது அப்படி இப்படின்ற மாதிரி என்னென்னமோ சொல்றா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லும்போது இந்த நிஷா வந்து அதாவதுப்பா நீங்க ஏதோ யோசிச்சு படுத்திருப்பீங்க, அதனால அப்படி கனவு வந்திருக்கும். நம்ம அக்காவை நமக்கு தெரியாதா, நம்ம எத்தனை வருஷமா பார்த்துட்டு இருக்க மாட்டோம், இங்க இருக்கிறது நம்ம அக்கா தான் அப்படி இப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இப்போ நிஷா அதை வந்து சைலண்ட் ஆக்கிட்டாங்க. ஆனா நம்ம கதிரவசனோட மனசுக்குள்ள இங்க இருக்கிறது வந்து உண்மையிலேயே நம்ம ரேணுகா தானா அப்படின்ற ஒரு டவுட் இருந்துட்டே இருக்கு. எதுக்காக இந்த கனவு வந்துச்சு, ரேணுகா எதுக்காக நம்ம கனவுல வரணும் அப்படின்ற ஒரு டவுட்டும் இருந்துட்டே இருக்கு. இது வந்து கடைசியில சீக்கிரமா இந்த சுடரை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முக்கிய ஆதாரமாகவும் அமையறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க.